ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேனலில் வாழைக்காய் வறுவல் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு என்னென்ன எடுத்துக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது இந்த மாதிரி இடிக்கிற கல்லில் சோம்பு ஒரு ஸ்பூனு, சீரகம் ஒரு ஸ்பூனு, பூண்டு ஒரு 10 பல் எடுத்திருக்கேன், இஞ்சி ஒரு 6 துண்டு எடுத்திருக்கேன் சின்ன சின்னதாக. அதெல்லாம் நல்லா கொட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொட்டி எடுத்துக்குங்க. மிக்சியில் அரைக்கிறத விட இந்த மாதிரி கல்லில் கொட்டி எடுக்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். அதனால் நம்ம கொட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாழைக்காயை சிறு சிறு துண்டுகளாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்ததோடு நம்ம கொட்டி எடுத்த மசாலாவையும் சேர்த்துக்குவோம். இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. எந்தளவுக்கு உப்பு வாழைக்காய்க்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு உப்பு எடுத்துக்குவோம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வாழைக்காயோட நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி எல்லாமே நம்ம போட்டிருக்கிற மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு ஒரு துண்டில் கூட மசாலா மிக்ஸ் ஆகாமல் இருக்கக்கூடாது. அந்தளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு வாழைக்காயை நல்லா எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிரட்டி எடுத்துக்கோங்க. பிரட்டி எடுத்த பின்னாடி நம்ம ஒரு ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இது கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். இது காரம் இருக்காத அளவுக்கு, ஆனால் கலர் கொடுக்கும், அதுக்காக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி தாளிக்க ரெடி பண்ணலாம். முதல்ல கடாய் வச்சுக்கிறோம். நம்ம கடாய் வச்சு அதில் தாளிக்க தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் தாளிக்க தேவையான கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம பிரட்டி வச்சுருக்கிற வாழைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இந்த மாதிரி போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கணும். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வாழைக்காயை போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வணக்கிறத விட இந்த மாதிரி முதல்லையே பிரட்டி வச்சுருந்து அதுக்கப்புறம் எண்ணெயில் தாளித்து வணக்கும்போது வாழைக்காய் உடையாமையும் இருக்கும், அதே சமயம் நம்மளுக்கு அது ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால தான் நான் இந்த முறையில் செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா பிரட்டி விட்டு எண்ணெய் ஊற்றி மூடி வச்சு வணக்கிக்கிட்டே இருங்க. நல்லா வெந்துடும். அந்த நம்ம பிரட்டி வச்சுருக்கிற சாந்து எல்லாமே வாழைக்காயோடு ஏற்கனவே மிக்ஸாக இருக்கிறதுனால எண்ணெயில் நல்லா அதுவும் சேர்ந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம அதுக்கப்புறம் தாளிக்கிறதுனால எல்லா மசாலாவும் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வாழைக்காய் உடையவே உடையாது. மசாலாவும் பச்சையாகவும் இருக்காது. நம்ம இந்த மாதிரி வணக்காமல் நம்ம வாழைக்காயை வணக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு பிரட்டி எடுத்தோம்னா வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். ஆனால் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை அப்படியே அடிச்சுட்டே இருக்கும். அது ஒரு டேஸ்ட்டாக தெரியும். நம்ம இந்த முறையில் வணக்கும்போது நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், நம்ம தட்டி போட்ட சீரகம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் இந்த முறையில் செஞ்சுருக்குறோம். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா வேக வச்சதுக்கப்புறம் பிரட்டி விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பிச்சு பார்த்தா நல்லா சாஃப்டாக பிஞ்சு வந்துடும். அந்தளவுக்கு பதத்துக்கு வர்ற அளவுக்கு வணக்கி விட்டுக்கணும். 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா மூடி வச்சு வணக்கும்போது அடியும் பிடிக்காது, அடியில் கருகிற மாதிரியும் ஆகாது, அதே சமயம் நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் அதே மாதிரி வணக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்குங்க, இல்லைன்னா அப்படியே இறக்கி வச்சு பரிமாறலாம். கொத்தமல்லி தழை போட்டோம்னா பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும், அதனால நான் போட்டிருக்கேன். அது போட்டதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டு ஒரு 5 நிமிஷம் பிரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கொத்தமல்லி தழை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்காமல் பிரட்டிக்கலாம் அதே சூட்டில். இந்த மாதிரி பிரட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு தனியான ஒரு பவுலில் பரிமாறி நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணலாம். இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு
மாற்றி எடுத்துக்கிறோம். இதை செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.